1 கப்பு கம்பரிசி போட்டு மாவு அரைச்சி வச்சா பத்த மாட்டிக்கி அப்படின்ட்டு 2 கப்பு கம்பரிசி சேர்த்து மாவு அரைச்சி ஒரு சட்டிக்கு வச்சுட்டேன். நைட்டு சாப்பிட்டது போக காலையிலைக்கும் மிச்சம் இருந்தது. காலையிலையும் ஆளுக்கு 2 தோசையை சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா மறுபடியும் மிச்சம் இருந்தது. இதை வச்சு நைட்டு ஒப்பேத்திடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அத்தைங்க 2 பேர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு 2 சுட்டு கொடுக்க சரியாக போயிடுச்சு. காலையிலேயே வீட்டுக்காரர் கறியும் மீனும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அத்தைங்க கூட கொஞ்சம் நேரம் சிரித்து பேசி காஃபி எல்லாம் குடித்ததுக்கப்புறமா லஞ்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். கோழிக்கறியில் கொஞ்சமாக கிரேவியும் மீனை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு மசாலா தடவி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பாவை மூட என்னால் மூடவே முடியல. அங்கிட்டு ஓடுது இங்கிட்டு ஓடுது. ஒரு வழியாக அந்த டப்பாவை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. லஞ்சு சமைச்சிட்டு இருக்கும்போதே இடையில என் பொண்ணு வந்து எனக்கு சிக்கன் பொரிச்சது தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாக சிக்கனை எடுத்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். கொஞ்சோண்டு ரசம் வச்சுட்டு சிக்கனை பொரித்து பாப்பாட்ட கொடுத்துட்டு மீனை பொரித்து சிக்கன் கிரேவியோட லஞ்சை முடிச்சாச்சு.